பூந்தமல்லி போரூர் இடையான ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் 3ஆம் கட்ட சோதனை தற்போது நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன், இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தேவபிரியன், குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் 2 முதல் கட்ட அந்த பணிகள் அப்படிங்கிறது பூவிருந்தவல்லியிலிருந்து குறிப்பாக போரூர் வரை கிட்டத்தட்ட 9.5 கிலோமீட்டருக்கான அந்த பணிகள் என்பது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு மெட்ரோ ரயில் வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே 2 கட்ட சோதனைகள் வெற்றிகரமாக மெட்ரோ நிர்வாகம் நடத்தியிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தற்போது 3ஆம் கட்ட சோதனையானது வெற்றிகரமாக நிறைவு பெற்று குறிப்பாக போரூரிலிருந்து புறப்பட்ட மெட்ரோ ரயிலானது தற்போது பூந்தமல்லி பைபாஸினுடைய அந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இதனை இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ அதிகாரிகள் வரவேற்று மெட்ரோனுடைய இயக்குநர் சித்திக் உள்ளிட்ட பலரும் தற்போது அதனை வரவேற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தில் கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர் அளவிற்கான இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ட்ரெயினை பொறுத்தளவிற்கு ஏராளமான குறிப்பாக பல பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக இந்த 3ஆம் கட்ட பாதையும் தற்போது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை அடுத்த கட்ட பல சோதனைகள் நடத்திய பிறகு டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் திட்டம் 2 பூவிருந்தவல்லி டு போரூர் இடைப்பட்ட இந்த மெட்ரோ பாதையானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.